ஹெல்த் அந்த பகுதியில் போட்டிருக்கேன். 50 வருஷத்துக்கு மேலே வாழ்கிற ஒவ்வொரு வருஷமும் போனஸா. சரி, அடுத்தது எழுதியிருக்கான் 60 வருஷத்துக்கு மேலே வாழ்கிற 50 வயசுக்கு மேலே வாழ்கிறது ஒவ்வொரு வருஷமும் போனஸ். 60 வருஷத்துக்கு மேலே வாழ்கிற ஒவ்வொரு மாதமும் போனஸா. 60 வயசுக்கு மேலே. 70 வயசுக்கு மேலே வாழ்கிற சொல்லுங்க, பார்த்தாங்க சொல்லுங்க, ஃபேஸ்புக் பார்த்தாங்க. 70 வயசுக்கு மேலே வாழ்கிற ஒவ்வொரு நாளும் போனஸா. சொல்லுங்க, நாங்க நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபை 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 கிருபை. கடந்த வாரம் ஒரு என்னோட பக்கத்து வீட்டில் இந்த பக்கத்து எனக்கு வயசுக்குரிய ஒரு பிள்ளையில பிள்ளை இறந்து விட்டா. அவங்க 12 வயசு பிள்ளைகள் இருந்தது. இந்த மாதிரி 12 வயசு 10 வயசுல பிள்ளைகள் இருந்தது. அவைக்கும் வயசு 32. அவர் இறந்து போயிட்டா. அந்த தாய்க்கும் புருஷன் இல்லை, அந்த தங்கச்சியாருக்கும் புருஷன் இல்லை, அதோட பேதைக்கும் புருஷன் இல்லை. சில குடும்பத்தை நான் கவனிச்சு பார்க்குறேன், சாபம் அவங்கள பற்றி பிடிச்சிருக்கு. சாபம் என்னத்தை எடுத்தாலும் அதை தட்டி விடுது, கை கட்டினது வாய் கட்டாமல் போகுது. அப்போ அந்த குடும்பத்தை நான் திரும்பி பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச காலத்தில் இருந்து அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டத்திலேயும் பிரச்சனைகளிலேயும் புருஷன் இல்லாத வாழ்க்கை. இளம் வயசுல புருஷன் இல்லாமல் போனால், கிழட்டு வயசுல போனால் பரவாயில்ல, இளம் வயசுல கிழட்டு வயசுலேயே போக விரும்ப மாட்டாங்க. இளம் வயசுல புருஷன் இல்லாமல் போனால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. புருஷன் இல்லை பொஞ்சாதி இல்லாமல் போனாலும் கஷ்டம், புருஷன் இல்லை பொஞ்சாதி இல்லாமல் போனாலும் கஷ்டம். அப்போ அப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இதுக்கு என்ன காரணம்? இது இவ்வளவுக்கும் அவங்க சர்ச்சுக்கு போவாங்க. அப்போ இப்போ எக்ஸிவா ஜெபிச்சாங்க, பரம்பரை சாபம் எல்லாம் உடைந்து போகுதா. அப்போ பரம்பரை சாபம் மீன்ஸ் சில பேர் தங்களுக்கு தாங்களே போடுது, நான் செய்கிறதெல்லாம் பாய்க்காது, இதெல்லாம் ஒரு சாபம். நீங்க உங்களுக்கு சாபம் போட்டு கொண்டிருக்கீங்க. சில பரம்பரை சாபம் இல்லக்குரிய மாத்துறது, யாருக்கும் பட்டிசம் போடுறது, குடும்பத்தை குழப்புறது என்று தகப்பன் வழிவார சாபம். தாய் ஊர்க்கதைகள் எல்லாம் கொண்டு போய் வேறு இடத்துல கொட்டி விடுறது, குப்பையில கொட்டுற மாதிரி கொட்டி விடுறது. தாய்னா இங்க இருக்கிறார்கள் நான் சொல்லல, உலகத்தில் இருக்கிற அப்படி சொல்றேன், கொட்டி விடுறது அது சாபம். யாரை பற்றி ஒருத்தன் இமேஜர் கெடுக்கிறதே பாவம், ஒருத்தன் இமேஜர் கெடுக்கிறதே பாவம். அதுக்கு பிறகு அவன் வாழத்தவையில செத்துடலாம், விளங்கிட்டா. அப்ப ஆகவே இந்த சாபங்களில் இருந்தெல்லாம் ஜனங்கள் விடுதலை ஆக வேண்டும். அப்ப நாங்க பேசுற வார்த்தை, விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் சத்தமா சொல்லுங்களேன் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவன் அப்ப விசுவாசிகள் பேசுற வார்த்தையில விசுவாசம் இருக்கு. விசுவாசிகள் பேசுற வார்த்தையில விசுவாசம் நிரம்பின வார்த்தைகளை பேசுறீங்க. கர்த்தர் சொல்றார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும்னு புறத்தியானுக்கு சொல்ல இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்ல இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்க ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்டு. இப்ப நீங்க என்ன செய்யறீங்க? அவன் ஐஸ்கிரீம் நல்லா விற்குது சொல்றீங்களா? சொல்ல இல்லையா? அவன்றது நல்லா போகுது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்றதுதான் நல்லா போயிருப்பாய், நீ வற்றாத நீரூற்ற போல இருப்பாய், வளம் மிக்க தோட்டத்தை போல இருப்பாய். உனக்கு நீயே சொல்லு, உனக்கே நீ என்னுடைய ஆத்துமாவே, என்னுடைய ஆத்துமா உன்னுடைய ஆத்துமான்னு சொல்ல, என்னுடைய ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, சொல்லுதுதான். ஆகவே உங்களோட வார்த்தையில நீங்க கவனமாயிருக்கலாம். அந்த வார்த்தை கவனமா பார்ப்போம். 11ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இயேசு பெத்தானியாவுக்கு வரார். வாசிங்க 11 வாசிங்க, சத்தமா வாசிங்க. அடிக்கோடு போடுங்க.
அத்திப்பழ சீசனா இல்லாதபடியினால், மாம்பழ சீசன் இல்லாதபடியினால், விளாம்பழ சீசன் இல்லாதபடியினால், பேரி அந்த ரம்பட்டான் சீசன் இல்லாதபடியினால், ரம்பட்டான் இல்லை, மாம்பழ சீசன் இல்லாதபடி, அம்மா அத்திப்பழ சீசன் இல்லாதபடியினால் இவ்வளவுதான் சொன்னவர். இது முதல் ஒருவனும் ஒரு நாளும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருப்பார். நீங்க யதார்த்தவாதிகளாக இருந்தா, சரியான நியாய நீதிகளை செய்கிற ஆளாக இருந்தா, இயேசு கிறிஸ்து சொன்னது சரியா. இது கடவுளை குற்றம் பிடிக்கிறதுல யாருக்கும் சொல்லிடாங்க. இயேசு அத்திப்பழ சீசன் இல்லை, அதோட கோவிக்கிறதுக்கு என்ன காரணம்? இயேசு கிறிஸ்து கோவிக்கிறதுக்கு காரணமே இல்லை. அத்திப்பழ சீசன் இல்லாதபடியால் கனி இல்லை. அப்ப அத்திப்பழத்தை பார்த்து இனிமேல் உன்னிடத்தில் ஒருவனும் கனியை புசியாதிருப்பான் என்று சொன்னது காரணம் என்ன என்றதான் நாங்க பார்க்க போறோம். ஆனால் ரீசன்ட்லி நேரடியா ஒன்வெட் ஆன்சர்ல பார்த்தா இயேசு சொன்னது புல. ஏனென்றால் சீசன் இல்லை. ஆனால் ஏன் செய்தார் என்றால், நாங்கள் வார்த்தை அறிக்கைகள் சொன்னோம்னா என்ன சொல்றோம்? என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இப்படிப்பட்டதுதான். நான் கீழாகாமல் மேலா, இப்படி பாசிட்டிவான அறிக்கைகள் எல்லாம் நாங்கள் செய்து போட்டு அப்ப செய்கிறோம். இதோட நிப்பாட்டி சொல்றேன். இயேசு அப்படியே சொல்லிட்டார். அப்படியே சொன்ன பிறகு இப்ப 20ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கிடையில அவர் இயேசு ஒரு கதையா சொல்றேன். இயேசு பெத்தானியா எருசலேமுக்கு ஊழியத்துக்கு வந்துட்டு ஊழியத்தை முடித்து விட்டு பெத்தானியாவில் போய் தங்க போறார். பெத்தானியாவில் தங்க போய் இந்த காரியங்கள் நடந்தது. அப்ப அவர் அதுக்கிடையில கணக்க வசனங்கள் வந்து நிரம்ப காரியங்கள் நடக்குது. அந்த காரியங்கள் எல்லாம் நான் சொல்ல இல்லை, இந்த விஷயத்தை சொல்றேன். இயேசு சொல்லிட்டு தன்னுடைய சீசர்களோடு பெத்தானியாவுக்கு போயிட்டார். அப்படித்தானே? சாயங்காலமான போது, அதுல இருந்து வாசிங்க. சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து, எருசலேம் நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போனார். இப்ப மறுநாள் காலையில 24 மணித்தாலும் முடிஞ்சு மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அப்ப நீங்க பாருங்க, அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் ஒன்றும் சபிக்க இல்லை, வார்த்தையை தான் பேசினார். என்ன வார்த்தையை பேசினார்? இனிமேல் உன்னிடத்தில் ஒருவனும் கனியை புசியாதிருக்க கடவான் என்று வார்த்தையை பேசினார். அதற்கு என்ன சொல்றார்? அடுத்தது அவர்களை நோக்கி இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், எவனாவது இந்த மலை அங்கால போறார். இப்ப தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றா இவர்கள் ஆச்சரியப்பட்டு என்னுடைய விசுவாசத்தை கொண்டவர்களா இருங்கள். என்னுடைய விசுவாசம் என்ன? அத்தி மரத்துக்கு நான் சொன்ன உடனே எனக்கு தெரியும் அது வேரோட பட்டு போகும் என்று. நீங்கள் நான் சொன்ன உடனே விசுவாசிச்சுட்டேன். நீங்கள் இப்ப அத்திமரம் பட்டு போறத பார்த்த பிறகு விசுவாசிக்கிறீங்க. இந்த விசுவாசம் சரியில்லை. என்ன போலவே நீ வாயால சொன்னபடி ஆகும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். சொன்னால் அது நடக்கும். ஆகவே என்ன போல விசுவாசம் உடையவர்களா இருந்து இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்துல தள்ளிட்டு போவது நீ சொல்லி சொன்னபடியே, இரண்டாவது சொல்லி ஒருக்கா சொன்னபடியே ஆகும் என்று சொன்னபடியே மூன்று. அப்ப சொல்லி சொன்னபடின்னு சொல்றார். ஆகவே நீங்க சொல்ற வார்த்தை அத்திமரத்தை ஏன் இயேசு சபிச்சார்? இயேசு நீதிமான், நியாயம் இல்லாம காரியத்தை செய்ய மாட்டார். என்னத்துக்காக அத்திமரத்தை சபிச்சார் என்றா, நீங்க நிரம்ப பேரை சபிக்கிறீங்க. என்ன மாதிரி சபிக்கிறீங்க? இந்த படிக்கிற பிள்ளைய பார்த்து சொல்லுவீங்க, இவனுக்கு எப்படி படிப்பிச்சாலும் வேறு இல்லை, இவன் துலங்க மாட்டான். இது சரி வராது. இது வாழ்க்கைக்கும் சரி வராது, குடும்பத்துக்கும் சரி வராது.
இது ஒரு வேடல் மாதிரி இருக்குது. இப்படி எத்தனையோ தரம் சொல்லியிருக்கீங்க. சொல்லியிருக்கீங்களா சொல்லியிருக்க மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க, எத்தனை தரம் சொல்லியிருக்கீங்க. இப்படி நீ சொல்ல வேணாம், நீ சொன்னா அத்திமரம் பட்டு போன மாதிரி நீ சொல்ற, நீ உன்னுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு, உன்னுடைய வார்த்தையில ஆக்கும் சக்தி இருக்குது, நீ சொன்னா சொன்னபடி ஆகும் என்றது உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. தெரியாமல் இங்க வந்து இந்த வார்த்தை, நான் சொல்ற வார்த்தையை மாத்திரம் பேசிட்டு வீட்டை போய் தாராளமா அது சொன்னா சொன்னபடியா நடக்கும் என்றது தெரியாமல் இவன் துலங்க மாட்டான், இவன் நாசமா போனவன், இந்த சம்பளத்தை கொண்டு வந்து எத்தனை நாளைக்கு ஓட்டுறது? இந்த சம்பளம் 20 நாளோட மாதம் முடிந்துட்டு நிற்காது. எதை சமைக்கிறீங்க? வேலையை சமைக்கிறீங்க. அப்பா எழுப்பிக்கிறேன், காலம் எழுப்பிக்கிறேன், வேலைக்கு போகணும். இந்த வேலைக்கு போய் இருந்த இருப்பில் எழுதி தள்ளவன், இருந்த இருப்பில் அங்காலையும் கதைக்கல, இங்காலையும் கதைக்கல, போனவங்களுக்கேலான்னு வேலையை சமைச்சு கொள்றது, வேலையில வார சம்பளத்தை சமைச்சு கொள்றது. சம்பளம் வந்த பிறகு அந்த சம்பளத்துல உண்டாக்குற சாப்பாட்டை ஆசீர்வதிக்கிறீங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறீங்க. அது எதால வந்தது? அந்த சம்பளத்தால வந்து. சம்பளத்தை சமைக்கிறீங்க, சம்பளத்தால வந்து சாப்பாட்டை ஆசீர்வதிக்கிறீங்க. இயேசு குறைவா நிறைவாக்கும்படியாக ஆசீர்வதிச்சு விட்டு கொடுத்த நேரத்துல 5 அப்பமும் 2 மீனும் முழு பேரும் திருவாசி 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் எத்தனை 14:20. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் கவனமா கவனிங்க. இயேசு ஆசீர்வதிச்சார், கொஞ்சமா தான் இருந்தது, அவ்வளவு பெருகி எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். போதும் போதும்ங்கிற அளவுல திருப்தி அடைந்து 12 கூட நீங்க. இப்ப சம்பளத்தை சமைக்கிறோம், பெரிய சம்பளம் கொண்டு வந்துட்டு சம்பளத்தை ஆசீர்வதிங்க, கொஞ்சம் சம்பளம் இருந்தாலும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிச்சு அந்த சம்பளத்தை செய்யுங்க, அது அப்படியே பெருகு. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன், என்ன வலியுறுத்த வரேன்னா, உங்களோட வார்த்தைகளில வல்லமை இருக்குது. இங்க வந்து பேசுற வார்த்தையை, பாசிட்டிவா பேசுற வார்த்தையை மாத்திரம் நினைக்கிறீங்க. அறிக்கை பண்ற நெகட்டிவா சொல்ற வார்த்தைய நீங்க பெருசா எடுக்கிறதே இல்லை. யாக்கோபு 3:10 சொல்லுது, துதித்தலும் வாசிங்க. யாக்கோபு 3:10. யாக்கோபு 3:10 எல்லாரும் எழுதுறீங்களா? துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நீ ஆசீர்வதிக்கிறதும் நீ சபிக்கிறதும், இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறதும் சபிக்கிறதும் இந்த வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நீ அந்த மேல நீங்க வாசிச்சுட்டு போனீங்களா இருந்தா, நாவு சுக்கானுக்கு சொல்லப்பட்டது, நாவு ஸ்டேரிங்குக்கு சொல்லப்பட்டிருக்கு, நாவு கடிவாளத்துக்கு சொல்லப்பட்டிருக்குது. நாவுல வார்த்தை மாறிட்டா வாழ்க்கையே மாறும். நாவு வார்த்தை புலியான திசையில எதை சிந்திக்கிறீங்களோ அதை பேசுறீங்க, எதை பேசுறீங்களோ அதன்படி உங்களோட வாழ்க்கை மாறும். வாயின் வார்த்தை என்ன சொல்றது? வாயில வார்த்தை இருந்தா அது வாழ்க்கையில வந்து, வாயில வார்த்தை இருந்தா அது வாழ்க்கையில வந்து. அப்ப ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவோம். எங்க வார மாத்திரம் சேர்ச்சுக்காக சொன்ன மாதிரி சேர்ச்சுக்கு வார நேரத்துல மாத்திரம் நான் என்ன பனையை போல செலுத்திடுவேன், நீ போல இதுகளை மாத்திரம் பேசிட்டு வீட்டை போய் முழுக்க பேசுறது, அவனை எனக்கு அப்பயே தெரியும், உங்களுக்கு கட்டி கொடுக்கே தெரியும், இவனை பார்க்க போய்க்கே எனக்கு தெரியும், இவனுக்கு படிப்பு வராதுன்னு எனக்கு தெரியும், அப்பயே மாஸ்டர் சொன்னவர், இவனை பார்த்து ஏதாவது டெக்னிக் வச்சுட்டு செய்தவர் அப்பயே தெரியும். அப்ப இந்த வார்த்தை அப்பயே எனக்கு தெரியும், இவன் நீங்க உங்கள்கிட்ட கேள்வி, அப்பயே இவன் தேர மாட்டான், இவன் துலங்க மாட்டான் என்று நான் இப்படி காட்டுறதே அப்படி இருக்கா, பொதுவாகவே காட்டுறேன். இவன் துலங்க மாட்டான், தேர மாட்டான் என்று சொன்ன வார்த்தைய, அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சுக்கொள்ளு. இவன் துலங்க மாட்டான், தேர மாட்டான் என்ற வார்த்தையை பிடிச்சுக்கொண்டு இயேசு சொல்றார், உன்னிடத்தில் ஒரு காலமும் ஒருவனும் கனியை புசிக்க மாட்டான். இது ரெண்டும் ஒத்து போகுதான்னு பாருங்க, கூட்டி பெருக்கி பாருங்க, ஒத்து போகுதா ஒத்து போகிறீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க சமைக்கிறீங்களா, ஆசீர்வதிக்கிறீங்களா? ஒத்து போகுதா ஒத்து போகலையா? இனிமேல் உன்னிடத்தில் ஒருவனும் கனியை
புசியாதிருப்பான் என்று அவர் சொன்ன வார்த்தை அது சாபமான வார்த்தை என்றால், இவன் துலங்க மாட்டான் படிக்க மாட்டான் என்று சொல்ற வார்த்தையும் அது தேற மாட்டான், இவன் குடும்பத்துக்கு சரி வர மாட்டான், சரியா பிள்ளையா? அதுவும் இதுவும் ஒத்து போதா இல்லையா? சொல்லுங்க பிள்ளைகளே. அப்ப எப்படி எங்களை வார்த்தையை கவனமா நாங்க பேசுவோம்? அந்த காரியங்களை அந்த காரியமா செய்யுங்க. இயேசு அன்புள்ளவர், மற்றவங்களை சபிக்காதவர், நேசம் உள்ளவர். ஏன் அத்திமரம் பாவம் சபித்தார்? அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டு போனாலும் பரவாயில்லை, நீ இனிமேலாவது இந்த பிள்ளைகளையும் புருஷனையும் பொஞ்சாதியையும் சபிக்க கூடாது என்பதற்காக உனக்கு என்ன வலிமையும் வல்லமையும் இருக்குது என்று காட்டுவதற்காகவே அத்திமரத்தை இயேசு சபித்தார். கரங்களை தட்டி அத்திமரத்தை இயேசு சபித்தார். புரியுதா? இயேசுவின் ரத்தம் என்ன செய்தது பாருங்க. உன்னை எல்லாம் இயேசுவின் ரத்தம் கழுவி உன்னை எல்லாம் தன்னுடைய பிள்ளை ஆக்கினா. இப்படி அதிகாரத்தை தந்து அவர் அழகை பார்க்கிறார். அதிகாரத்தை பத்தி நீ சொல்லித்தானே பாரு, சொல்லித்தானே பாரு. உனக்கு என்ன குறையா போகுது? நீ வாழ்ந்திருப்பா என்று சொல்லு. என்னுடைய பிள்ளை துலங்க மாட்டான் என்றதை விட்டுட்டு அவன் துலங்குவான் என்று சொல்லு. அவனுடைய கைகளின் பிரயாசத்தில் பரிபூர்ணம் உண்டாகும் என்று சொல்லு. அவன் செய்வதெல்லாம் பாக்கியம் என்று சொல்லு. அவன் செழித்தோங்குவான், அவன் வற்றாத நீரின்ற போல இருப்பான், வளமிக்க தோட்டத்தை கொண்டு. சொல்றதுல என்ன பிரச்சனை? நீ சொன்னால் சொன்னபடி ஆகும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. சொன்னால் சொன்னபடி ஆகும் என்று சொல்லி இருக்கிறாரே. தீமைக்காக நான் சொல்ல இல்லை. அதுல இருந்து நன்மையான காரியத்தை எடுத்து நீ யாரு? தேவ வசனத்தை பெற்றவர்களை தேவர்கள் என்று அவர் அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு குறுகின காலத்துல தேவனுக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த காரியங்கள் நான் எடுத்து சொன்னேன். என்னிடத்தில் வந்து என்ன கத்தாவை கத்தாவை சும்மா கூப்பிடாத, புலப்பாத. 6ஆம் அதிகாரம் 40 லூக்கா சொல்றபடி செய்யறதே இல்லை. நான் அந்த பார்த்த மரணம் வீட்டுல வசனமும் இல்லை, வார்த்தைகள். ஒரு விவசாயியில போய் ஜெபி வளரும்டா வளருமா? உங்களுக்கு கேட்கிறேன், ஜெபி நல்லா வளரும், விளைச்சல் உண்டாகும், அறுவடை உண்டாகும் சொன்னா சரியா? விவசாயின்னு சொல்லி என்ன செய்யணும்? விதைச்சு போட்டு ஜெபி, நல்ல அறுவடை மகசூல் உண்டாகும். அப்ப விதைக்காம ஜெபிக்க சொல்லாதே. முதலாவது ஜெபம். கவனமா கவனிங்க. விசுவாசம் இல்லாமல் ஜெபம் வேலை செய்யாது. விசுவாசம் இல்லாமல் ஜெபம், ஜெபம் இல்லாமல் விசுவாசம். சத்தமா சொல்லு, வேலை செய்யும். ஆகவே விதை, விசுவாசத்தோட விதை. நான் விதைக்கிறது 100 அவ்வளவு. நான் விதைக்கிறேன் தேவன் சொல்ற இடத்துக்கு, தேவன் போக சொல்ற இடத்துக்கு போய் தேவன் செய்ய சொல்றதை செய்யும் போது அங்க செழிப்பு உனக்காக காத்துக்கிட்டு சொல்லு. அக்கினியை அவித்தார்கள், சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார்கள். என்னிடத்தில் ஆண்டவரை ஆண்டவரை சும்மா புலம்பார். ஆண்டவரை ஆண்டவர் வாசிங்கம்மா. என்னிடத்தில் வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து சர்ச்சில் சொல்லுற கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவைகளின் படி செய்கிறவன் என்னிடத்தில் சொல்லுங்க. இங்கு வந்து வார்த்தைகளை கேட்டு, மறுபடியும் சொல்லுங்க, இங்கு வந்து வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உனக்கு காட்டுகிறேன். ஆழமாய் தோண்டி கல்பாறையில தன் அஸ்திவாரத்தை இட்டு புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். வீடு கட்டினா புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பாருங்க, வீட்டை கட்டிப்பார். அப்படியே வசனத்தின்படி கட்டிட்டான். அவனை பாருங்க. பெருவெள்ளம் வந்தது, சுனாமி மாதிரி பெருவெள்ளம் வந்தது. மோதியும் அசைக்க இயலவில்லை என்று சொல்ல, அசைக்க இயலவில்லை என்று சொல்ல. அப்படி சொல்லி இருந்தாலே போதும்.
அசைக்க இயலவில்லை என்று சொல்ல இல்ல, அசைக்கவே வசனத்தை பேசுற மனுஷனை அசைக்க கூடாமல் போயிட்டு, காற்றாலையும் அசைக்கலாம், கடலாலையும் அசைக்க கூடாமல் போயிட்டு. எது தோத்து போனது? எது தோத்து போனது? நான் பேசுற வீட்டுக்கு நீங்க பேசுறீங்க இல்லையா? காற்றும் தோத்து போயிட்டு, கடலும் தோத்து போயிட்டு, புயலும் தோத்து போயிட்டு, யாருடைய வார்த்தையின்படி செய்கிறவன் அசைக்க கூடாமல் நிற்கிறான். வார்த்தையை அம்மா இதுக்கு தான் சொல்றது, வந்து வார்த்தையை கேட்க சொல்லி, வந்து வார்த்தையை கேட்க சொல்லி, வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யணும். அவனை இதை கூடி புடுங்க முடியாம போயிட்டு அசைக்க கூட வார்த்தையை பேர். ஐயோ, நான் இன்னைக்கு ஆட்டை கொண்டு வா, மாட்டை கொண்டு வா, காசை கொண்டு வான்னு கேட்கல. இங்க வந்து வார்த்தையை பெற்று பெறுகிற மனுஷனை இயற்கையால காற்றாலும் திரும்ப வாசி அன்மலை என்றால் என்ன? வார்த்தையின்படி அவன் செய்கிறவன நீரோட்டமோ பெருங்காற்றோ பெரும்புயலோ அசைக்க கூடாமல் போய்விட்டது. காரணம் வார்த்தையின்படி நடக்கிறான். கர்த்தர் என்ன வார்த்தை சொல்றாரோ அதன்படி செய்கிறான், அதன்படி பேசுறான், அதன்படி நடக்கிறான். அவனை அசைக்கவே கூடாமல் போய் இந்த சத்தியம் விளங்கிக் கொள்ற கஷ்டமா? விளங்கிக் கொள்ற கஷ்டமா? யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறது சொல்றோம். காலையில இப்ப வரையில வெள்ளிக்கிழமை வந்து நான் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து வெயில் இந்த பழைய பாட்டுகள், தெரிஞ்ச பாட்டுகள் எல்லாம் அர்த்தமில்லாமல் ஒரு காலத்துல பாடின சூரியன் பகலில் சந்திரன் அடிக்கணும் சேதப்படுத்தாதே. அப்ப இந்த வீட்டுல சொல்லுவாங்க, இந்த சூரியன் இந்த நிலவு காலத்துல நிலவு பெருசா வார காலத்துல நிலவு காலம் இந்த பருவ காலத்துல அது கீழே இருந்தால் தடுமல் போடப்படும். அதையெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். இது வேதம் சொல்லுது, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சில இடத்துல இந்த புகார் இல்லாம போனா கொஞ்சம் சுடும். என்ன நொட்டி பார்க்குறியா? சொல்லி இருக்கு தெரியுமில்ல? என்ன சொல்லி இருக்கு? என்ன நீ தொட முடியாதுன்னு சொல்லி இருக்கு. நான் அனுபவிக்கிறேன், நீங்களும் அனுபவிக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சொல்லித்தானே பாரு, உனக்கு என்ன குறையவா போகுது? சொல்லி பாரு, பிறண்டு போ, பெயர்ந்து போ, சமுத்திரத்துல தள்ளுண்டு போ, இருக்கிற இடம் தெரியாதபடிக்கு சமுத்திரத்துல போய் மூழ்கி போ. அப்படி சொல்றோம், மூழ்கி போ. பிரச்சனையை பார்த்து சொல்லு, மலையை பார்த்து இல்ல. மலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனையை பார்த்து சொல்லு, எங்களுக்கு எதிராக எழுப்புற ஆயுதம் வாய்க்காத போகும் சொல்லியிருக்கார். ஆகவே நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ. அது தள்ளுண்டு போகும். உங்க அனந்தத்துக்கு சமாதானம், உங்க அரண்மனைக்கு சுகமும் மாத்திரம் உண்டாயிருப்பதாக எங்களுக்கு எதிராக எழுப்புற ஆயுதம் வாய்க்காதே போவதாக, செயலிழந்து போவதாக, கைகளின் பிரயாசத்துல பரிபூரணம் உண்டாவதாக. இயேசு நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். கர்த்தருடைய வார்த்தை அடிப்படையாக இருக்கு. இயேசு கர்த்தருடைய வார்த்தையை பேசினார். கர்த்தருடைய வாயில வைத்து கர்த்தருடைய வார்த்தையை பேசினார். நீ சொன்னா சொல்லு, நான் சொல்ற மாதிரி நீ சொல்ல வேணும். நீ பார்த்த பிறகு நான் இங்க இருக்கிறேன் என்று பார்க்கிறது விசுவாசம் இல்லை. நான் நிற்கிறேன், இதுக்கே விசுவாசிக்கணும் பார்க்குறீங்க. நான் வருவேன் என்று இல்லாமல் இந்த ஆந்திர பாஸ்டர் சொல்றது விசுவாசம். இயேசு சொல்றார், பட்டு போன மரத்தை பார்த்து சொல்லாத, சொல்லையே நான் விசுவாசிச்சு சொல்றேன், தேவன் வார்த்தையை பேசுறேன், அது வேரோட பட்டு போகும். ஆகவே துலங்காது, வளராது, தேராது. இவனை கட்டி இவளை கட்டி அப்படி எல்லாம் பேசாதீங்க. அதையும் இதையும் கூட்டி பாருங்க. இனிமேல் ஒருவரும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருப்பார். இதையும் நீ இனிமேல் தேறவே மாட்டார். ரெண்டு ஒத்து போகுதா? ஒத்து போவீங்க. சத்தமா சொல்ல வேணும், எனக்கு சத்தமா சொல்ல வேணும். அப்ப எத்தனை நேரம் சொல்லி இருப்பீங்க? இதெல்லாம் முன்னைக்கு அழிக்க போறோம். தெரியாம சொன்னது இதுதான். சில பேருக்கு சில பேர் செய்கிறது, சில பேர் சாபம் போடுறது. இது நீ உனக்கு போட்ட சாபம். நீ வேறொருத்தனும் போட இல்லை, அங்கால இருக்கிறவன் மிஞ்சால இருக்கிறவனும் போட இல்லை. நீயே உனக்கு சாபத்தை போட்டு கொண்டாய். ஆகவே அந்த சாபம் எல்லாம் தாழ்மை சாபம்.
தாழ்மையா, அதாவது தாழ்மை அந்த தாழ்மை இல்லை, தாழ்ந்து இருக்கிறது சாவு, தரித்திரத்தில் இருக்கிறது சாவு, குறைச்சல் இருக்கிற சாவு, இவற்றையெல்லாம் நீக்கும்படி, இந்த சாபங்களை நீக்கும்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் உங்கள் நிமித்தம் அவர் சாபமானார், தரித்திரரானார் என்று வேதம் சொல்கிறது. மனதுக்கு தூக்கப்பட்டவர்களும் சமைக்கப்பட்டவர்கள் காரணமாக கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எங்களை எடுத்துட்டார். அப்ப ஆகவே சொல்லுங்க, எழும்பி நின்று அறிக்கை பண்ண போறோம். என்ன அறிக்கை பண்ண போறோம்? இதுவரையில கொலையார் சொன்னது, அவன் துலங்க மாட்டான் என்று பிள்ளைகளை பார்த்து சொன்னது, இவன் துலங்க மாட்டான் என்று சொன்னது, இந்த தரித்திரம் பிடிப்பான் ஏன் வாரான் என்று சொன்னது, இவங்களால எங்களுக்கு கரைச்சல் என்று சொன்னது, இந்த குடும்பம் இந்த வீடு துலங்காது என்று சொன்னது, எப்படி எல்லாம் தவறான வார்த்தைகள் எல்லாம் சொன்னோமோ அதை நசனாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிராகரிக்கிறேன். அந்த வார்த்தையிலிருந்து விடுதலை ஆகிறேன் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில். அந்த வார்த்தை எங்களை விட்டு ஓடி போகட்டும். தரித்திரத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, குறைவுக்கு சம்பந்தம் இல்லை, நன்மையும் கிருபையும் மாத்திரம் தான் சொல்லணும். பொல்லாத வார்த்தைகளுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நான் எனக்கிட்ட சாபத்தை நிராகரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். எனக்கிட்ட சாபம் நிராகரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். தெரியாமல் சொன்ன சாபத்தை நிராகரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சாபம் எனக்கு வேலை செய்யக்கூடாது இயேசுவின் நாமத்தில். ஆமென். இயேசுவின் நாமத்தில். ஆமென். சமாதானமும் சந்தோஷமும் தான் எனக்கு உண்டாயிருக்கும். விசுவாச வார்த்தைகளை நான் பேசுகிறேன். நான் உம்மால ஒரு மதலை தாண்டுவேன். உம்மால ஆமென் சேனைகளுக்கு ஆயுத நேர்களின் நாமத்தால் எல்லா சாபத்திலான வார்த்தைகளை நிராகரிக்கிறேன், நிராகரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தாலே நிராகரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தால். ஆமென். 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 நிச்சயம் மறந்துடுங்க. நிச்சயம் நிராகரிக்கிறேன். நிச்சயம் புள்ளகளை திட்டினது, பெற்றாரை திட்டினது, எல்லா வார்த்தைகளை நிராகரிக்கிறேன். புள்ளகளை திட்டினது, பெற்றாரை திட்டினது, ஆமென் இயேசுவின் நாம் முதலாளியை திட்டினது, வேலையை திட்டினது, தொழிலை திட்டினது, எல்லாத்தையும் நிராகரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தால். எல்லா சாபத்திலும் எங்கள் நீங்களாக்கி மீட்டு கொண்டதெல்லாம் ஆமென். 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 வாயிலிருந்து புறப்பட்ட சாபங்கள் எல்லாத்தையும் ரிஜெக்ட் செய்யப்படுகிற இயேசுவின் நாமத்தினால் செயல்பட்டு கொண்டதெல்லாம் ஆமென். 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 உட்கார். இப்ப பாருங்க, வாசிங்க. இப்ப எக்ஸிவா வாசிங்க. வசனத்தை சொல்லி அவங்களுக்கு சொல்லி எல்லாருமே நான் பார்க்கிற எல்லாருமே எல்லா இடங்களையும் பார்த்தா வறுமையும் ஏழ்மையும் கஷ்டமும் ஒரு வீட்டுக்கு போனா என்னோட ரட்சிக்கப்பட்டோம், என்னோட மகனோட சண்டே ஸ்கூல் படிச்சோம், அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. சும்மா ஆண்டவரே ஆண்டவரே 24 மணி நேரம் தகப்பன் மாற்ற ஜெபம், தாய் மாற்ற ஜெபம், சங்கிலி ஜெபம், பருவத்துக்கு என்ன சொல்றது, புல்முனக்கு போய் அந்த ஜெபம் எல்லா ஜெபமும் வச்சு அதுதான் என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லியும் நான் சொல்லுறேனே, வேதத்தில் நான் சொல்றேனே, இப்படி எல்லாம் வார்த்தையை சொல்லாதேன்னு நான் சொல்லுவேனே. நான் சொல்லுறபடி நீங்கள் செய்யாமல் போவது என்ன? என்னிடத்தில் வாங்க, வந்து கர்த்தரை அறிவில்லாமல் ஆராதி. என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமல் ஆராதிக்கிறார். அறிவில்லாமல் வார்த்தையை கேட்டு என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருப்பான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க இயலவில்லை என்று சொல்லவில்லை. அப்படி சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை, சொல்லி இருந்தாலே போதும். அசைக்க கூடாமல் போயிட்டு இயற்கையும் இயற்கையால் வந்த காற்று விளைவுகளும் இவன்கிட்ட வசனத்தை பேசுற மனுஷன்கிட்ட தோத்தே போயிட்டு. ஆகவே நீங்கள் யாருன்றதை விளங்கிக் கொள்ளுங்க. ஜானகி தன்பலம் தெரியாதுன்னு சொன்ன மாதிரி எங்களோட விசுவாசிகள் விசுவாசித்து சொல்ற வார்த்தையில இவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களை அசைக்க கூடாமல் போயிட்டு, அசைக்க முடியாமல் போயிட்டு அப்ப வார்த்தையை பேசுங்க. இப்படிப்பட்ட மனுஷன் 112 சங்கீதம் 6ஆம் வசனம். இப்படிப்பட்ட மனுஷன் எந்த செய்தியை கேட்டாலும் வாசி 112 6.
ஒரு நாள் 119 89 வசனம். துச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவனுடைய இருதயம் திடனாய் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கு, திடன் வார்த்தை வந்தா பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கு, நான் திடனாய் இருக்க போறேன், காற்றை வீசட்டும், கடல் பொங்கட்டும் என்று அசைக்க முடியாத திடனாய் இருக்கட்டும். 119 89 வாசி ஜூடிஸ் வாசி. வானங்களில் அவருடைய வசனம் நிலைத்திருக்கிறது. பூமியில அந்த வசனத்தை நிலைக்கப்பட்டது நீயும் நானும். பூமியில் நீ எதை கட்டுவியோ 18 மத்தேயு 18 பூமியில நீ எதை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். ஆகவே வார்த்தைகளை அளந்து பேசுங்க, சரியான பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க. இதுவரைக்கும் வாசித்திருக்கோம். பூலோகத்தில் இந்த பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ கட்டப்பட்டிருக்கும். சும்மா சொல்லியிருந்தாலே போதும், நீங்க நம்புறீங்களே. அதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, நீயாவே சொல்லுங்க. பூமியில தீமையான காரியம் வந்தா கட்டி இருக்கு, குடிவரி காரியங்களை கட்டி இருக்கு, லிக்கர் சுப்புகளை கட்டி இருக்கு. இயேசுவின் நாமத்தினால நல்ல நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகிற ஃபேக்டரிகளை கட்டப்படுது இயேசுவின் நாமத்தினால. நல்ல குடும்பத்தை பார்த்து சந்தோஷமா ஆசீர்வதிங்க. தீமை செய்கிற குடும்பங்கள் வேரோடு அறுப்புண்டு போக வேணும். அவனை தேடியும் காணாது இருப்பான் என்று சொன்ன வார்த்தை ஒன்றில் அவனுடைய ரட்சிக்கப்பட வேணும். அல்லாட்டி அந்த வார்த்தை நிறைவேற வேணும். ஒரு வழியா வருவான், 7 வழியா ஓடிப்புவான் என்ற வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக ஆண்டவரே என்று சொல்லுவார். இப்படி இப்ப நான் என்ன சொல்லணும்டா, இன்றைக்கு சொல்லி நாளைக்கு உங்களுக்கு வந்துடும் என்று நான் சொல்லுங்க. உங்களுடைய மனதிலே இருக்கிற விசுவாச குறைவுகள் எல்லாம் இதை கேட்க விசுவாசம் என்னத்தால வரும்? கேட்கிறதால வரும். இப்ப இந்த வார்த்தையை பேசுவோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீக்கிரமா. ஆதலால் விசுவாசம் நான் பேசுறத கேட்கிறதுனாலே உனக்கு வருது. விசுவாசம் நான் பார்க்கிற கேட்கிறத நான் பேசுறத கேட்கிறதால வருது. விசுவாசம் கேட்கிறதுனால வரும். வேள்வி தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய வார்த்தையை பேசுறதுனாலே வரும். வாசி. பதினேழு வாசி. பிரசங்கிக்கிறோம் இல்ல எத்தனை வசனம் சொல்லி 13. இந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு தெரியாவிட்டால் எப்படி விசுவாசம் வரும்? எப்படி உங்களுக்கு விசுவாசம்? அவரை முதலில் வாசிங்க. அவரை இந்த காரியங்களை சொன்னா தானே உங்களுக்கு இதுல ஒரு நம்பிக்கை வரும், இதுல ஒரு விசுவாசம் வரும். இப்படி எல்லாம் இருக்குதா, நான் சொன்னபடி ஆகுமா என்ற ஒரு விசுவாசம் வரும். அப்ப விசுவாசம் கேட்கிறதுனால வருது. அடுத்த வசனம். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிற ஜெபதாசர் போன்றவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? நான் பின்னுக்கு சொல்றேன். அனுப்பப்படாவிட்டால் பிரசங்கிக்க மாட்டார்கள், பிரசங்கிக்கப்படாவிட்டால் கேள்விப்பட மாட்டார்கள், கேள்விப்படாவிட்டால் விசுவாசம் இருதயத்தில் வராது, விசுவாசிக்காம விட்டால் இந்த காரியங்களை சுவீகரிக்க முடியாது. ஆகவேதான் இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நீங்க கேட்கும். இப்படிப்பட்ட விசுவாசத்தை உண்டு பண்ற பிரசங்கங்களை, தூக்கி விடுகிற பிரசங்கங்களை, அரச புரசலா இருக்கிற அவிசுவாசத்தை நீக்கிற பிரசங்கங்களை நீங்க கேட்க வேண்டும். நீ சொல்லித்தானே பாரு, உனக்கு என்ன குறைய போகுது? சொல்லித்தானே பாரு. இயேசுவின் நாமத்தினால பிசாசு, இயேசுவின்
ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிட்டு பிசாசே வராது என்று சொல்லாத. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஏரியாவிலே நீ நிற்க கூடாது. இந்த ஏரியாவிலே நிற்க கூடாது. மலடு வீட்டிலே இல்லை, ஊரிலே மலடு இருக்க கூடாதுண்டா வீட்டில் எப்படி மலடு இருக்கவே முடியாது. மலடு இருக்கவே முடியாது. மலடு கற்பத்து குழந்தைக்கு மாத்திரம் மலடு இல்லை, தொழில மலட்டு தன்மை, வாழ்க்கையில மலட்டு தன்மை, செய்யற வியாபாரத்துல மலட்டு தன்மை, படிக்கிற காரியத்துல மலட்டு தன்மை இருக்கவே முடியாது. ஊர்லயே இருக்கீங்களா வீட்டில் அது இருக்கவே முடியாது. சொல்லுங்க, மலடி வீட்டுல இருக்கவே முடியாது. இயேசு நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் வாய்க்கும் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் வாய்க்குமா வாய்க்காதா? வானத்தை பூமியை மண்ட சராசரங்களை உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தையை சொல்றார். விசுவாசம்னா வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவாதுன்னு சொன்ன அந்த வார்த்தைகளை நான் உனக்கு சொல்லுங்க. நீ செய்வதெல்லாம் வாய்க்கு, நீ செய்வதெல்லாம் சொல்லுங்க. இந்த பிரசன முடியும், நாங்க செய்வதெல்லாம் வாய்க்கு. நான் சொன்னா சொல்லபடியா சொல்லுங்க. மறுபடி நான் சொன்னா சொல்லபடியா நான் செய்வதெல்லாம் வாய்க்கு. என்ன மோதி காற்றும் வெல்ல முடியாது, மலையும் வெல்ல முடியாது, தண்ணீரும் வெல்ல முடியாது, புயலும் வெல்ல முடியாது. நான் அசையாமல் இருப்பேன். கர்த்தருடைய வார்த்தை துச்செய்தியை கேட்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன். நீதிமானுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும். அந்த நீதிமான் நான். என்னுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும் 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 தங்கும். என்னிடத்தில் வந்து என்னுடைய வார்த்தைகளை கேளு. சும்மா ஆண்டவர் என்று சிரிச்சு கண்டிருக்காதீங்க. விதைச்சுக்கிட்டு பணத்தை சொல்ல இல்ல, விதைச்சுக்கணும். வார்த்தையை விதைச்சுக்கிட்டு ஆமே. நீ என்னண்டு என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என் தந்தையை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல் இருப்பார்கள். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சந்தன மரத்தை போல் இருப்பார்கள். என்னுடைய பிள்ளைகள் கல்வியில தேர்வார்கள். அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நாமத்தினால என்னுடைய குடும்பம் வாழ்ந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். என்னுடைய குடும்பம் செழித்தோங்கிறத நான் பார்க்கிறேன். என்னுடைய பாதங்கள் எல்லாம் நெய்யா படுகிறத நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட எண்ணங்களால நிரப்பு இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய வாழ்வு நாங்கள் ஞாபகம் எழுது.